Hello children, good morning. Yesterday we will learn about silicones, preparation, properties, uses and structure of silicones. And today we will learn about silicates. So silicates and their type structures. So what do you mean by silicates? So silicates are rocky minerals. So silicates are the most abundant mineral on earth crust. சிலிகேட்ஸ் வந்து ஒரு ராக்கி மினரல்ஸ் நம்ம எர்த் கிரஸ்ட்ல ரொம்ப அதிகமா காணப்படக்கூடிய ஒரு மினரல்ஸ். இந்த சிலிகேட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சிலிக்கன் அண்ட் ஆக்சிஜன் யூனிட்ஸ். சிலிக்கனுடைய வேலன்சி 4+, டெட்ரா வேலன்சி அதான் Si4+. ஆக்சிஜனுக்கு டை வேலன்சி O2- gives இந்த சிலிக்கன் டெட்ரா ஆக்சைடு யூனிட்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா டெட்ராஹெட்ரன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அதாவது சென்டர்ல சிலிக்கான் இருக்கும், டெட்ராஹெட்ரன் ஷேப்ல இந்த ஆக்சிஜன் மாலிகுல் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சிலிக்கன் டெட்ரா ஆக்சைடுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 2 சார்ஜா, அதுல ஒரு மைனஸ் சார்ஜ் வச்சு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் ஒரு சார்ஜ் இருக்கு, அதுதான் மேல வந்து எல்லாத்துலயும் மைனஸ் போடுவோம். ஸோ டோட்டலா 4 இருக்கனால 4 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுதான் இந்த சிலிகேட்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ சிலிகேட்ஸ் ஆர் ராக்கி மினரல்ஸ், most abundant mineral on earth crust. formula இது structure. இந்த இப்பதான் சொன்னது எதனால கம்போஸ்ட் ஆகி இருக்குன்னு சொல்லி. so silicates are mostly composed of silicon and oxygen in tetrahedron units. எர்த்ல பார்த்தோம் அப்படின்னா 95% of earth crust is composed of silica and silicate minerals. next இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ், செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த சிலிகேட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுதான் சிலிகேட்ஸ் பத்தின ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் இந்த சிலிகேட்ஸ்னுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து இதை 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று நேச்சுரல் சிலிகேட்ஸ், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் சிலிகேட்ஸ். இந்த நேச்சுரல் சிலிகேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிரானைட் அண்ட் கிராவல். ஆர்டிஃபிஷியல் சிலிகேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளே அண்ட் கிளாஸ். இதுதான் சிலிகேட்ஸ் பத்தின ஜெனரல் introduction. Rocky minerals, most abundant mineral, composed of silicon and oxygen in tetrahedron fashion. 95% of earth crust is composed of silicate and silica minerals. Glass, ceramic industries are based on the principles of silicates. So based on the availability, silicates can be classified into 2 types. They are natural silicates, example granite and gravel, and artificial silicates, example clay and கிளாஸ். ஸோ நம்ம சிலபஸ்ல இப்ப கிளாசிபிகேஷன் இருக்கு. இந்த சிலிகேட்ஸை ஜெனரலா 6 கிளாசிபிகேஷனா பிரிக்கலாம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் சிலிகேட்ஸ் என்ன அப்படின்னா ஆர்த்தோ சிலிகேட்ஸ். இந்த ஆர்த்தோ சிலிகேட்ஸ்க்கு அனதர் நேம் என்னன்னு பார்த்தா நீசோ சிலிகேட்ஸ் அல்லது ஐலாண்ட் சிலிகேட்ஸ்னு சொல்லலாம். ஆர்த்தோ ஆர் நீசோ ஆர் ஐலாண்ட் சிலிகேட்ஸ். நெக்ஸ்ட் டைப் பைரோ சிலிகேட்ஸ். இந்த பைரோ சிலிகேட்ஸ்க்கு அனதர் நேம் சோரோ சிலிகேட்ஸ் ஆர் double island silicates. Okay, soro or double island silicates. இந்த cyclic silicates க்கு another name பார்த்தோம் அப்படின்னா cyclone சொல்லலாம் or ring silicates னு சொல்லலாம். next inosilicates. Inosilicates ல 2 classification இருக்கு. ஒரு chain silicates, இன்னொரு வந்து double chain silicates. next இது பார்த்தோம்னா sheet silicates, அடுத்து tecto. இந்த tecto க்கு another name பார்த்தோம் அப்படின்னா 3-dimensional silicates. இந்த மாதிரி ஒரு 6 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஆர்த்தோ, பைரோ, சைக்ளிக், ஐனோ, ஷீட் அண்ட் டெக்டோ. இந்த ஐனோல 2 கிளாசிபிகேஷன், ஒன்னு செயின் அண்ட் டபுள் செயின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷனான ஆர்த்தோ சிலிகேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இது எல்லாமே செப்பரேட்டா 2 மார்க் क्वेश्चन ஆர் 3 மார்க் क्वेश्चन கேக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆர்த்தோ சிலிகேட்ஸ் னு கேட்டா, so these orthosilicates are also known as neso or nesosilicates or island silicates. இந்த சிலிகேட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சிலிக்கன் டெட்ராக்சைடு, இந்த சிலிகேட் யூனிட் வந்து இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும்னா டிஸ்கிரீட் யூனிட்ஸா இருக்கும். டிஸ்கிரீட் அப்படின்னா தனித்து இருக்கிறது, செப்பரேட்டா இருக்கக்கூடிய யூனிட்ஸ். so this orthosilicates contain discrete SiO4 4- units. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆலிவைன். இந்த ஆலிவைன் பார்த்தோம் அப்படின்னா அதுல அயன் அல்லது மெக்னீசியம் கேட்டையான் இருக்கலாம், அது போக அந்த SiO4 அயான்ஸ் வந்து இருக்கும். ஓகே, FeSiO4 அல்லது Mg2SiO4 என்னனாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபினசைட்ஸ். இந்த ஃபினசைட் குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தா
BeSiO4. ஓகே, phenocite BeSiO4. இந்த phenociteல இந்த பெரிலியம் 2+ அயான்ஸ் எல்லாமே இந்த SiO4னால டெட்ராஹெட்ரலா அரேஞ்ச் ஆகி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலிவைன்ல இந்த Fe2+ or Mg2+ இந்த SiO4 யூனிட்ஸ்னால ஆக்டாஹெட்ரலா சரவுண்ட் ஆகி இருக்கலாம். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரையறது அப்படின்னா பாருங்க, சென்டர்ல ஒரு சிலிக்கான், அந்த சிலிக்கானை நான் இந்த மாதிரி போட்டுறேன். ஓகே, இப்போ ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா மேல ஒரு ஆக்சிஜன் எல்லாத்தையுமே நம்ம டாட்டடா வச்சிருவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன், இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன். சோ மொத்தம் இது எல்லாத்தையுமே இப்படி நீட்டா கனெக்ட் பண்ணிட்டுருவோம். 4 ஆக்சிஜன் யூனிட் இருக்கணும். இல்ல நம்ம 3 தான் வரைஞ்சிட்டோம், ரிமைனிங் 1 தேவை. 3D ஸ்ட்ரக்சர்ல வரையறதுனால நம்ம போர்ட்ல சரியா தெரியாது. அந்த ஆக்சிஜன் வந்து இதுக்கு பேக் சைடுல இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த சிலிக்கனுக்கு உள்ள இந்த ஆக்சிஜனை நம்ம போட்டுறோம். ஓகே, எல்லா இதுலயும் என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி போட்டுறணும். இதுதான் ஆர்த்தோசிலிகேட்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பைரோசிலிகேட்ஸையும் சைக்ளிக் சிலிகேட்ஸையும் பத்தி இந்த கிளாஸ்லயே பார்த்துருவோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய சிலிகேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு பிரைவேட் வீடியோல நம்ம பார்க்கலாம். So silicates, next classification, pyrosilicates or sorosilicates or double island silicates. This is second classification of silicates. சரி, இந்த பைரோசிலிகேட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த Se2O7 6- இதுதான் இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா. பைரோசிலிகேட்ஸ்னுடைய ஜெனரல் ஃபார்முலா Si2O7 6-. இதுல இந்த யூனிட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா these units are formed by joining two silicate tetrahedral units by sharing one oxygen atom. இந்த மாதிரி ரெண்டு யூனிட்ஸ் ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தை ஷேர் பண்ணி லீனியரா ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிலிகேட்ஸ்க்கு பேர் தான் பைரோசிலிகேட்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தோர்க்வியைட். ஓகே, தோர்க்வியைட் அதோட ஃபார்முலா Se2SiO7. இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வரைய போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சிலிக்கன், அதே மாதிரி இங்க ஒரு சிலிக்கன். இந்த ரெண்டு சிலிக்கன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மூலம் அப்படின்னு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ரெண்டு சிலிக்கன் போட்டு அந்த ரெண்டையும் நம்ம ஒரு ஆக்சிஜன் மூலம் கனெக்ட் பண்ணிக்க போறோம். இதே மாதிரி ஒவ்வொரு சிலிக்கன் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் மூலமா இப்படி இப்படி கனெக்ட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி சோ ஆக்சிஜன் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி டார்க்கா போட்டுருவோம். இதே மாதிரி இந்த சிலிக்கனும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆக்சிஜன் கூட நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டுருக்கோம். இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன். இப்போ ஒவ்வொரு சிலிகேட்ஸும் ஒவ்வொரு சிலிக்கனும் 4 ஆக்சிஜன் கூட கனெக்ட் பண்ணிருக்கணும். இந்த சிலிகேட் எடுத்துக்கலாம், இதுல ஒரு ஆக்சிஜன், இதுல ஒரு ஆக்சிஜன், இதுல ஒரு ஆக்சிஜன், இன்னும் ஒரு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வந்து இப்படி நம்ம சென்டர்ல போட்டுக்கலாம். அதாவது இப்படி இருக்கும். ஓகேவா, சோ அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா, அப்ப இந்த சிலிகானுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா, சோ இதுதான் இந்த பைரோசிலிகேட்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். இந்த இதுல எல்லாம் நம்ம யூனிட் சாரி ஆக்சிஜனுக்கு சார்ஜ் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த கேப்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு சார்ஜஸ் வந்து போட்டு விட்டுடலாம். இதுதான் செகண்ட் டைப் பைரோசிலிகேட்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். அடுத்த மூணாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா cyclic or cyclo or ring silicates. So cyclic silicates are also known as ring silicates. நேம்லயே அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த சிலிகேட்ஸ்ல எப்படி இருக்கும்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். 3 மெம்பர்டா இருக்கலாம், 4 மெம்பர், 5 மெம்பர், 6 மெம்பர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கலாம். இதோட ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோம்னா SiO3 n டைம்ஸ் இருக்கும், மேல வந்து 2n-. ஓகே, SiO3n மேல 2n-. இதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு சிலிகேட்ஸும் ஈச் சிலிகேட்ஸ் ஷேர் 2 ஆக்சிஜன் ஆட்டம். ஒவ்வொரு சிலிகேட்ஸுமே தன்கிட்ட இருக்கிற 2 ஆக்சிஜன் ஆட்டத்தை ஷேர் பண்ணியிருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பெரைல். இந்த பெரைலுக்குள்ள ஃபார்முலா பார்த்தோம்னா Be3Al2Si6O18. உன் புக்ல SiO3 பிராக்கெட்ல அப்படி 6 இருக்கும். நான் வந்து அதை வந்து எலாபரேட் பண்ணி எழுதிருக்கேன் Si6O18. இது பெரைலுக்குள்ள ஃபார்முலா. இந்த பெரைல்ல பார்த்தோம்னா இந்த அலுமினியம் ஆனது 6 ஆக்சிஜன் ஆட்டம் கூட டெட்ராஹெட்ரலா சரவுண்டட் ஆகி இருக்கும். இப்போ நான் 3 மெம்பர் ரிங் இங்க வரைய போறேன். அந்த 3 மெம்பர் ரிங்குக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முதல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு போட்டுக்குவோம் 3 மெம்பர் ரிங்குக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு போட்டுட்டு இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து இப்படி எடுத்துக்கிறோம்.
ஸோ இதே மாதிரி சேம். ஓகே, இதே மாதிரி மேலையும் ஒரு இதை இப்படி போட்டுட்டு இப்போ அந்த கார்னர் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தை எல்லாத்தையுமே சென்டர்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தோட இப்படி கனெக்ட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். ஓகே, இதே மாதிரி சேம். இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுத்தி ஒரு சிலிக்கான் ஆட்டம் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் 3 மெம்பர்டு ரிங்குக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ இதுக்குண்டான சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேல இதுல ஒரு சார்ஜ், இதுல ஒரு சார்ஜ், இதுல ஒரு சார்ஜ். அப்ப சென்டர்ல சிலிக்கானை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன் மேலயுமே நெகட்டிவ் சார்ஜ். இது 3 மெம்பர்டு ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி 6 மெம்பர்டு ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து வரையலாம். அந்த 6 மெம்பர்டு ரிங்கை இப்ப நான் வரைய போறேன். பாருங்க, அதுக்கு என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பென்சீன் ரிங்குக்கு உண்டான ஸ்ட்ரக்சரை நம்ம போட்டுக்கலாம். ஃபிளாட் பென்சீன் ரிங் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த பென்சீன் ரிங்கோட ஒவ்வொரு கார்னர்லயும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்படி போட்டுட்டு இப்ப இந்த கார்னர் எல்லாத்துலயுமே என்னது அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா கார்னர்லயுமே ஆக்சிஜன் ஆட்டத்தை ஃபில் பண்ணிட்டு சென்டர்ல என்ன இருக்குன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், எல்லாத்துடைய சென்டர்லயுமே ஆக்சிஜன் ஆட்டம். அந்த ஆக்சிஜன் ஆட்டத்தை சுத்தி ஒரு சிலிக்கான் மாலிக்யூல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்றோம், இந்த எல்லாத்தையுமே வந்து டெட்ராஹெட்ரன் ஃபேஷன்ல நீட்டா கனெக்ட் பண்ணிட்டுறோம். இதை நம்ம டாட் வச்சும் வரையலாம். பட் டாட் வச்சு வரைஞ்சா கொஞ்சம் லேட் ஆகும்ன்றதுக்காக நான் சிம்பிளா பென்சீன் ஸ்ட்ரக்சர் வச்சு வரைஞ்சு நீ நீட்டா போட்டுக்கோன்னு சொல்லிட்டேன். இதுல பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய எல்லா இதுலயுமே வந்துட்டு ஒவ்வொரு ஆக்சிஜன் மேலையும் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி சென்டர்ல இருக்கக்கூடிய சிலிக்கான் கூட இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடையும் நம்ம நெகட்டிவ் சார்ஜை போட்டுக்கணும். இது 6 மெம்பர்டு ரிங்குக்கு வந்து ஒரு example. So cyclic, otherwise known as cyclosilicates, or otherwise called ring silicates. This type of silicates contain SiO3 N 2N minus units. Example beryl Be3 Al2 SiO3 6 hexatimes. So ஒவ்வொரு silicates units ரெண்டு ஆக்சிஜனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது ஷேர் பண்றப்போ ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் என்ன ஆயிரும் அப்படின்னா ரிமூவல் ஆயிரும். இதுதான் ring silicates. So next ஒரு classification tectosilicates. This is 4th classification. Tectosilicates are also known as 3-dimensional silicates. So 3D structure நம்மளால போர்ட்ல டிரா பண்ண முடியாது அப்படிதானே. சோ அதனால இந்த சிலிகேட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்திருக்கோம். பாருங்க, silicates in which all the oxygen atoms are SiO4 4-. இந்த எல்லா சிலிக்கான் டெட்ராக்சைடு யூனிட்ஸுமே டெட்ராஹெட்ரலா ஷேர்ட் ஆகி ஒரு 3-dimensional ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் tectosilicates or 3-dimensional structure. Silicates in which all the oxygen atoms of SiO4 4- tetrahedra are shared with other tetrahedra forms. Tectosilicates are 3-dimensional silicates. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா quartz. இந்த quartz இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா SiO2N, அதோட சஃபிக்ஸ்ல N. இந்த மாலிக்யூல்ஸ் என்ன n டைம்ஸ் போட்டிருக்கோம். இந்த SiO2 யூனிட்ஸ் வந்து அப்படியே நியூ நம்பர்லெஸ் டைம் வந்து கனெக்ட் ஆகி ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். இதுதான் 3-dimensional silicates. இப்போ இந்த tectosilicates நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா aluminosilicates-ஆ கன்வர்ட் பண்ணலாம். So these tectosilicates can be converted into aluminosilicates. எப்படி அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் SiO4 4- டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் எதால ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா இந்த அலுமினோ யூனிட்ஸ்னால ரீப்ளேஸ் பண்றோம். AlO4 5- அலுமினோ டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ்னால நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். So tectosilicates can be converted into aluminosilicates by replacing SiO4 4- units by AlO4 5- units. இப்படி ரீப்ளேஸ் பண்ண அந்த அலுமினோசிலிகேட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா zeolites and feldspar. ஓகே, zeolites and feldspar. இந்த zeolites-னுடைய யூசஸ் அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி நமக்கு ஒரு வீடியோ நமக்கு ஒரு சிலபஸா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம சிலிகேட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த சிலிகேட்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுல ஒரு 4 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒன்னு ஆர்த்தோசிலிகேட்ஸ், நெக்ஸ்ட் பைரோசிலிகேட்ஸ், தேர்ட் சைக்ளிக் சிலிகேட்ஸ், இப்ப பார்த்தது டெக்டோசிலிகேட்ஸ். இன்னும் 2 விதமான சிலிகேட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஷீட் சிலிகேட்ஸ், இன்னொன்னு வந்து நம்ம ஐனோசிலிகேட்ஸ். அந்த ஐனோல 2 டைப் இருக்குன்னு சொன்னேன், செயின் அண்ட் டபுள் செயின். அந்த இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.
இப்போ இந்த சிலிகேட்ஸ் உனக்கு யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இதை வந்து 2 மார்க்ல கேட்கலாம். ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் பைரோசிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது ஏதாவது 2 இதை கம்பைன் பண்ணி கேட்கலாம், அல்லது வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம். ரைட் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈச்னு சொல்லி டெக்டோசிலிகேட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், டபுள் செயின் சிலிகேட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அல்லது ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லலாம். ஏதாவது பார்த்துக்கோங்க, அல்லது லாங் கொஸ்டின்ல உனக்கு எல்லாத்தையுமே சேர்த்து கூட கொடுக்கலாம். தேங்க்யூ.